மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை என்ன? சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமா கண் விழிச்சு சிவ வழிபாடு செஞ்சு சிவ மந்திரங்களை உச்சரிச்சு சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யணும். மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கிற அபிஷேகம் பூஜைகள்ல கலந்துக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறதும் வில்வ அர்ச்சனை செய்யறதும் ரொம்ப சிறப்பு. மகா சிவராத்திரி நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை மனசுல உச்சரிச்சுட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லாம மகா மிருத்யுஞ்சய மந்திரம், சிவபுராணம் பாராயணம் செய்யறது ரொம்ப சிறப்பு. ருத்ராபிஷேகம் செய்யறதும் கோவில்கள்ல நடக்கிற ருத்ராபிஷேகத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன? மகா சிவராத்திரி விரதம் இருந்தா முந்தைய 3 பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுபடலாம். மனக்கவலைகள், நோய்கள், வறுமை நிலை நீங்கும். நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும். மகா சிவராத்திரி நாள்ல அன்னை பார்வதி தேவியும் தேவர்களும் சிவனை வழிபாடு செஞ்சு வேண்டிய வரங்கள் பெற்றதா புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் சிவபெருமான முழுவதுமா சரணடைஞ்சு உண்மையான பக்தியோட வழிபட்டா நம்மளுடைய வேண்டுதல்களையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார். கவலைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடிய மகா சிவராத்திரி நாள்ல நாமளும் சிவனை வழிபட்டு இறைவனின் அருளை பெறுவோம். ஓம் நமச்சிவாய.